எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இப்படித்தான். இது ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கிறது. இது இஸ்லாமிய இதெல்லாம் வந்து ஒரு ஆழம் பார்க்கிற இடம். நாம அந்த இடத்துல அனுமதி கொடுத்து 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 வந்துட்டோம்னா ஒட்டுமொத்தமாவே உங்களுக்கு இருக்கிற உரிமைகளை ஒரு நாள் ஓவர் நைட்ல எல்லாவற்றையும் முடிச்சு விடுகிற வேலையை இந்த பாஜக செய்யும். இப்ப இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஒரு சங்கியால கூட இதை ஆதரிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு ஏன்னா அவரும் பிஎஃப் போட்டிருப்பாரு, அவரும் வீட்டுல எல்ஐசி போட்டிருப்பாங்க, அவருக்கும் எல்லா பணமும் உள்ள கவர்மெண்ட்ல பணமாய் மாறி இருக்கும் இல்லையா. அப்போ இப்ப கூட அந்த தங்க நகை வைப்பதில் அதோட ரசீது கொடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து தங்க நகை வந்து உங்களுடைய நகைன்னு நீங்க சொல்லி கிளைம் பண்ணி காசு வாங்க முடியும்னு சொன்னா அதுல ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, அதிகமான தொகைக்கு நீங்க வெளியில கொண்டு போய் வைப்பீங்க, சேட்டுகள் இந்த மாதிரியான பிரைவேட் செக்டர் வெண்டார்கள் அதிகமா வளருவாங்க, பவன் புரோக்கர்ஸ் வளருவாங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த நகைக்கு நீதான் உரிமையாளனா அதை முதல்ல ப்ரூஃப் காட்டு அப்படின்னு சொல்லி உங்களை அத்தாரிட்டி காட்ட சொல்லுகிற அச்சுறுத்துகிற ஒரு வேலை. இதையே தான் நீங்க சிஏஏல செஞ்சாங்க. நீ இந்த பொருளுக்கு உரிமையாளனா, இதேதான் நீங்க ஒன்னும் ரொம்ப ஏதோ இந்துக்களுக்கு வேற மாதிரி நடக்கு, இஸ்லாமியர்களுக்கு அப்படிலாம் கிடையாது. பாஜக ஒடுக்குவதில் இந்து, முஸ்லிம், ஓபிசி, எம்பிசி எதையுமே வேறுபடுத்துவதில்லை.